இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம குவார்ட்டர் 1 ரிசல்ட்ட பத்தி பார்க்க போறோம். ஒரே ஒரு கம்பெனிய மட்டும் தான் பார்க்க போறோம். எந்த கம்பெனி அப்படின்னு உங்களுக்கு தம்ப்நெயில பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம டாடா மோட்டார்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க ஷேர் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து 40% வந்து டவுன் ஆயிருக்கு. பட் நம்ம 52 வீக் ஹைல இருந்து பார்த்தீங்கன்னா, 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 1142 முடிய வந்து போயிருக்கு. 1142ல இருந்து இப்ப பார்த்தீங்கன்னா 630 தான் இருக்கு. ரொம்பவே ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45% வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 50 கிட்ட வந்திருக்கு. இப்போதைக்கு 630 இருக்கு. 45% வந்து டவுன் ஆயிருக்கு. இப்போதைக்கு அவங்க டோட்டல் ரிட்டர்ன் அதாவது நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்த்தோம்னா, ஓரளவுக்கு நல்லா மேல ஏறியிருக்கு. பட் இங்க பார்த்தீங்கன்னா வந்து, இங்க வந்து கீழ இறங்கியிருக்கு. இது வந்து கொரோனாவால இறங்கியிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து அவங்க ஆப்வியஸ்லி ஓரளவுக்கு கொஞ்சம் டவுன்ஃபால் குடுத்துருக்காங்க. அதாவது கம்பெனி நல்லா ஒர்க் ஆகல. அவங்க பார்த்தீங்கன்னா 600லேருந்து பிரைஸ் 600லேருந்து பார்த்தீங்கன்னா, ₹60 முடிய வந்துச்சு. 100 முடிய வந்துச்சு. பட் கொரோனா பார்த்தீங்கன்னா இன்னும் தள்ளிருச்சு. இன்னும் தள்ளுனா பார்த்தீங்கன்னா வந்து 60, 50 முடிய வந்துச்சு பிரைஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஈவி செக்மெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு இவங்க தான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு வந்தாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே மேலே ஏறியிருக்கு. அப்ப ₹60ல இருந்து பார்த்தீங்கன்னா, ₹1000 போயிருக்கு. டோட்டல் பாருங்க எவ்வளோ எக்ஸ் ரிட்டர்ன் குடுத்துருக்கு அப்டின்ட்டு. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு அந்த டவுன்ல இருந்து கணக்கு போட்டோம்னா 10 மடங்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1000% வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துருக்கு. பட் யாராலயும் பார்த்தீங்கன்னா வந்து கீழயும், அப்புறம் மேலயும் வந்து வாங்க முடியாது, விக்க முடியாது. இங்க வந்து ₹60க்கு நீங்க வாங்கி, இங்கனக்குள்ள ரூ. 1000 வந்து யாராலும் விக்க முடியாது. நீங்க இங்க ₹60க்கு வாங்கி உங்களுக்கு ரூ. 120 கிடைச்சாலே ஓரளவுக்கு டபுள் கிடைச்சிருக்கும். அந்த டபுள்ல கிடைச்சே ஒரு சில பேர் வந்து சந்தோஷப்பட்டுருப்பாங்க. அவ்வளோ மேலலாம் யாரும் ஹோல்டு பண்ண மாட்டாங்க. அதே மாரி ஹோல்டு பண்ணாலும், இவ்வளோ கீழ வாங்கி, இவ்வளோ மேலயும் யாராலயும் விக்க முடியாது. இப்போதைக்கு இவங்க ஈவி செக்மெண்ட்ல வந்தனால பார்த்தீங்கன்னா, இவ்வளோ மேல இருக்கு. பட் அதுக்கடுத்து இப்ப மார்க்கெட் ஷேர் வந்து குறைஞ்சு போச்சு. மார்க்கெட் ஷேர் குறைஞ்சு போச்சுன்னா, இவங்க வந்து ஈவி செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட்டு வந்தாங்க. பட் அதுக்கடுத்து இப்ப பார்த்தீங்கன்னா வந்து மஹிந்திரா மஹிந்திரா, பிளஸ் மாருதி சுசுகி எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா வந்து ஈவி செக்மெண்ட்ல வராங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இவங்க கார் விக்கிறது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அந்த குறைஞ்சனால பார்த்தீங்கன்னா, இவங்க ஷேரும் குறைஞ்சு போச்சு. பிளஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, ஜாகுவார் லேண்ட் ரோவரும் இருக்கு. ஜாகுவார் லேண்ட் ரோவர் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து ஈவி செக்மெண்ட்ல மாத்திட்டாங்க. அந்த ஃபுல்லா ஈவி செக்மெண்ட்ல மாத்துனனால பார்த்தீங்கன்னா, அந்த டிசைனு, அப்புறம் லோகோ எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல கஸ்டமருக்கு, பிளஸ் இன்வெஸ்டருக்கு. ஓரளவுக்கு அந்த பிடிக்காதனால பார்த்தீங்கன்னா வந்து, ஓரளவுக்கு கொஞ்சம் இங்க வந்து கீழ விழுந்திருக்கு. இப்ப வந்து அவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட் பிடிஎஃப்ல வந்தாச்சு. எப்பயும் போல வந்து ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும், டிவிடெண்ட், போனஸ் அந்த மாரி ஏதாவது குடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இவங்க எதுவும் குடுக்கல. எல்லாம் செக் பண்ணியாச்சு. ரிசல்ட்ல நம்ம போனஸ், டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்ப்ளிட் எதுவும் குடுக்கல. ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம கன்சாலிடேட்டட் பாக்ஸ வந்து செர்ச் பண்ணுவோம். கன்சாலிடேட்டட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் கடைசியா குடுத்துருந்தாங்க. ம். கன்சாலிடேட்டட் பாக்ஸ் வந்துருச்சு. இப்போதைக்கு இவங்க ரெவென்யூ எப்படி இருக்கு? அதுக்கு முன்னாடி வந்து குவார்ட்டர் 1 குவார்ட்டர் எல்லாம் இருக்கா? கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு பார்த்துக்குறோம். ரூப்பீஸ் அண்ட் க்ரோர்ல குடுத்துருக்காங்க. குவார்ட்டரும் கரெக்ட்டா இருக்கு. எப்படி குவார்ட்டர்லி ரிசல்ட்ட ரீட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல ஒரு ஐ பட்டன்ல வரும். அத வந்து செக் பண்ணிக்கோங்க. அத பார்த்துட்டு கூட இந்த வீடியோவ வந்து செக் பண்ணுங்க. அடுத்து இவங்க டோட்டல் ரெவென்யூ பார்க்கணும். டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா, 105 இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 108 இருக்கு. 108லேருந்து 105 ஓரளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. அதேமாரி குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, 121ல இருந்து 105 இதுவும் குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து என்ன செக் பண்ணணும் நம்ம டோட்டல் ப்ராஃபிட் வந்து ஸ்ட்ரெயிட்டா செக் பண்ணிக்கிருவோம். வேற இதில அவ்வளவா எதுவும் செக் பண்ணணும்னு தேவையில்ல. டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஃபார் த பீரியடு இங்க இருக்கு. ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் பாருங்க. ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் பார்த்தீங்கன்னா, இங்க 4003 அடுத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா 10,587ல இருந்து 4,000 வந்திருக்கு. 8,500ல இருந்து 4,000 வந்திருக்கு. 2மே பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவா இருக்கு. அதுக்கடுத்து என்ன செக் பண்ணணும் நம்ம வந்து இதில நீங்க இன்னொன்னு என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு இருக்கும். ஷேர் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனி இத செக் பண்ணிக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இபிஎஸ்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. நெட் ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ஆ 10,514ல இருந்து 3924 8470ல இருந்து 3924 இந்த ப்ராஃபிட் தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இபிஎஸ்ல அதேமாரி டிவிடெண்ட் அந்த மாரி கிடைக்கும். இந்த மீதி நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஜாயிண்ட் வென்ச்சர் இந்த மாரி ஏதாவது வச்சிருப்பாங்க. வேற கம்பெனியோட ஏதாவது பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. ஜாயிண்ட் வென்ச்சர் அந்த மீதி அந்த 79 குரோர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போயிரும். நம்மளுக்கு வந்து கிடைக்காது. அதேமாரி கம்பெனிக்கும் கிடைக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இபிஎஸ் செக் பண்ணிக்கிறோம். இபிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இங்க இங்க இருக்கு. 27.41லேருந்து 10.66 அதேமாரி 23.40லேருந்து 10.66 2மே வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஃபிட் ஃபார் த அட்ரிபியூட் டூ த கம்பெனி அப்படின்னு பார்த்திருப்போம். அதில அதில தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இபிஎஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து செக்மெண்ட் ரிசல்ட் பார்த்துக்குருவோம். செக்மெண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ல கமர்ஷியல் வெஹிக்கிள்னா ஹெவி வெஹிக்கிள் இந்த ட்ரக்கு இந்த மாரி பெரிய பெரிய வெஹிக்கிள் அதில பார்த்தீங்கன்னா வந்து 17,849லேருந்து 17,000 21,400லேருந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் 70,000 2மே குறைஞ்சிருக்கு. அடுத்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ல பார்த்தீங்கன்னா, 10,877 முன்னாடி பார்த்தீங்கன்னா 11,800 இருந்துச்சு. அதுக்கு குவார்ட்டர் வைஸ்ல பார்த்தீங்கன்னா,
12,500 இருந்துச்சு. ஸோ இதுவும் 2மே குறைஞ்சிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ ரெவென்யூ குறைஞ்சா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே அடி வாங்கும். பட் நம்ம வந்து ஏதாவது ஒரு செக்மெண்ட்லயாச்சும் ப்ளஸ்ஸா வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. எல்லா செக்மெண்ட்லயும் வந்து அடி வாங்கியிருக்கு. அதே மாரி நம்ம ஜாகுவார் லேண்ட் ரோவர். ஸோ ஜாகுவார் லேண்ட் ரோவர்ல பார்த்தீங்கன்னா வந்து 76,899லேருந்து 75,900 அடுத்து 84,900லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 75,000 ஸோ இதுவும் 2மே குறைஞ்சிருக்கு. பட் நம்ம வேற என்ன செக் பண்ணணும்? வேற ஆப்பரேட்டிங் மார்ஜினு, ப்ராஃபிட் மார்ஜின் வந்து செக் பண்ணிக்கிருவோம். ஸோ ஆப்பரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து 14.67%லேருந்து 10% குறைஞ்சிருக்கு. அதே மாரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து 9.88லேருந்து 3.83 இது வந்து குறைஞ்சிருக்கு. பட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ல பார்த்தீங்கன்னா வந்து இது குறைஞ்சிருக்கு. ஸோ ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்னா நம்ம என்னாதையும் வந்து இன்கம் எடுத்துட்டு எக்ஸ்பென்ஸ வந்து மைனஸ் பண்ணாலும், ஸோ எக்ஸ்பென்ஸ் இவங்க இங்க இங்க அதிகமா பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் அதிகமா பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து 14.67லேருந்து 10% வந்திருக்கு. ஸோ அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டிமேட்டட் நம்பர் பார்க்கணும். ஸோ எஸ்டிமேட்டட் நம்பர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். எஸ்டிமேட்டட் நம்பர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேட்ட வந்து பீட் பண்ணியிருக்கு. ஸோ இபிஎஸ் பாருங்க. இபிஎஸ் பீட்டன் பை 9% இபிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து 9% வந்து பீட் பண்ணியிருக்கு. அடுத்து ரெவென்யூ பார்த்தீங்கன்னா வந்து 4% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏன் வந்து பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து ஷேர் ஏற்கனவே ஃபால் ஆயிருச்சு. ஏன் ஃபால் ஆச்சு? ஏன்னா வந்து முன்னாடியே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே இன்வெஸ்டர் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க வந்து இந்த குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் கம்மியாக போகுது அப்படின்னு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து 1100லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 600 இருக்கு. ஸோ எப்பயுமே ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸா இருக்கும். ஸோ அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மந்த்லி சேல்ஸ் டேட்டா வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 1 மாசத்துல வந்து எவ்வளோ கார் வித்திருக்கு, ஜாகுவார்ல எவ்வளோ வித்திருக்கு, கமர்ஷியல் வெஹிக்கிள் எப்படி வந்திருக்கு, அதேமாரி பேசஞ்சர் வெஹிக்கிள் எப்படி வந்திருக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எப்படி வித்திருக்காங்க. ஸோ எல்லா டேட்டா வந்து முன்னாடியே வந்துரும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஷேர் வந்து நல்லாவே முன்னாடியே அடி வாங்கிருச்சு. ஸோ அந்த ரிசல்ட் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இப்பயே தெரிஞ்சிருக்கும். பட் மேல இப்ப இன்னும் ஷேர் வந்து அடிவாங்குமா அப்படின்னு கேட்டா, ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஷேர் அவ்வளவா அடி வாங்குறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து 50% வந்து அடி வாங்கிருச்சு. 50% வந்து நிஃப்டி 50 கம்பெனி அடி வாங்கியிருக்குன்னா, ஓரளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ 50% அடி வாங்குறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதனால இப்ப அடி வாங்குமா அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் வந்து கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் கம்மியா பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது அவங்களுக்கே முன்னாடியே தெரியும். சேல்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. அப்ப சேல்ஸ் கம்மியானா, எக்ஸ்பெக்ட் கம்மியாவே பண்ணுவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் கம்மியா பண்ணியிருக்காங்க. பட் வந்து அதையும் பீட் பண்ணியிருக்கு. எக்ஸ்பெக்ட்ட பீட் பண்ணனால பார்த்தீங்கன்னா வந்து, அடுத்து மேல ஏற கொஞ்சம் சான்ஸ் இருக்கும். ஸோ வேற என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற இந்த நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, மீட் எஸ்டிமேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ எஸ்டிமேட் வந்து மீட் பண்ணியிருக்கு. ஈக்குவல் தான் பண்ணியிருக்கு. மேல கொண்டு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சில சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, எஸ்டிமேட்ட வந்து பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, பீட்ஸ் ஸ்ட்ரீட் எஸ்டிமேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ஒரு சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, மீட்ஸ் எஸ்டிமேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஈக்குவல் தான் பண்ணியிருக்கு. மேல கொண்டு வரல. பட் எந்த சேனலும் பார்த்தீங்கன்னா வந்து, எஸ்டிமேட்ட வந்து பீட் பண்ணல அப்படின்னு யாரும் போடல. ஸோ மண்டே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸா வைக்கலாம். பட் நம்ம அதுக்கு அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மென்ட்டோட கமெண்ட்ரி கண்டிப்பா பார்க்கணும். ஸோ மேனேஜ்மென்ட் கமெண்ட்ரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அதிகமா இல்ல இவங்களுக்கு. சேல்ஸ் வந்து ஓரளவுக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. பட் அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க? இன்னும் சேல்ஸ் அதிகமாகுமா? சேல்ஸ் அதிகமாக்குறதுக்கு அவங்க என்ன பிளான் போடுறாங்க? அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ மேனேஜ்மென்ட் கமெண்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஜாகுவார் லேண்ட் ரோவர்ல என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து சிக்னிஃபிகன்ட்டா தான் இருக்கு. இம்பாக்ட் பை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ட்ரேட் டாரிஃப்னால. இவங்க கார்லாம் பார்த்தீங்கன்னா, ஜாகுவார் லேண்ட் ரோவர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்லேருந்து போகும். ஸோ யூரோப்லேருந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்ல தான் இது கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிய வந்து ஃபோர்ட்லேருந்து வாங்குனாங்க. ஃபோர்ட் மோட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபோர்ட் மோட்டார் இத வந்து 2008 கிட்ட வாங்குனாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க கார்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே யூரோப்லேருந்து தான் அமெரிக்காவுக்கு போகும். ஸோ அந்த அமெரிக்காவுக்கும், யூரோப்புக்கும் கொஞ்சம் அடிபடி இருந்தனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதாச்சு. பட் இப்ப வேணா வந்து 15% டேரிஃப்ல கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. யூரோப்பும், அமெரிக்காவும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் அவ்வளவா இதாகாது. அதனால தான் ஓரளவுக்கு கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க? அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிட் மார்ஜின் வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 5-7% வைக்கலாம் அப்படின்னு. பிளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நெட் நியர் 0 வந்து FY 26 ஸோ இந்த FY 26க்குள்ள இந்த இயர்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அடுத்து நம்ம பேசஞ்சர் வெஹிக்கிள்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம நார்மல் பெட்ரோல், டீசல் வெஹிக்கிள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு என்ன ஆச்சு வால்யூம் பிரஷர் வந்து கம்மியாயிருக்கு. அதேமாரி லோயர் ப்ராஃபிட்டபிலிட்டி டியூ டூ மாடல் டிரான்சிஷன் அதாவது கொஞ்சம் நம்ம ஒரே மாடல் வந்து எப்பயுமே வித்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. வேற வேற மாடல் வந்து விப்பாங்க. ஸோ இப்போதைக்கு விக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளவா வந்து மக்களுக்கு பிடிக்கல. கஸ்டமருக்கு பிடிக்கல. ஸோ கார் வந்து ஓரளவுக்கு கம்மியா வித்துருக்கு. வால்யூம் பிரஷர் வந்து அதிகமா இருக்கு. பிளஸ் கான்ஃபிடென்ட் இன் அவுட் பெர்ஃபார்மிங் இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நடக்கிறது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர்ல அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ லான்ச்சஸ் வந்து பண்ண போறாங்க. நியூ மாடல்லாம் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ அதில கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. மக்களுக்கு பிடிக்கும், கஸ்டமருக்கு பிடிக்கும் அப்படின்னு. பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங் ஈவி மொமெண்டம்.
அதாவது ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதம் ஜூலை மாதம் முடிஞ்சுச்சு. ஸோ ஜூலை மாதம் என்னது இது வந்து குவார்ட்டர் 2 ஓடது. குவார்ட்டர் 2 ஓட ஃபர்ஸ்ட் மந்த்து. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல பார்த்தீங்கன்னா வந்து ஹையஸ்ட் சேல்ஸ் இன் ஜூலை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் இருக்கிறதுலயே ஹையா வந்து வித்திருக்கு ஈவி செக்மெண்ட்ல ஈவி காரு. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே வித்திருக்கு அப்படின்னு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள்ல பார்க்கணும். ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ல பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெக்ட் வால்யூம் இம்ப்ரூவ்மென்ட் இன் அப்கமிங் குவார்ட்டர்ஸ். வர குவார்ட்டர்ல அது பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வெஹிக்கிள் ஹெவி வெஹிக்கிள்லாம் விக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் ஆனா அப்படியும் பார்த்தீங்கன்னா, ஸ்டில் 12.2% வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதான் வந்து எபிட்டா மார்ஜின். ஸோ இப்போதைக்கு என்ன எய்ம் பண்றாங்க? ஃபியூச்சருக்கு என்ன எய்ம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் டிஜிட் எபிட்டா வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. பிளஸ் மார்க்கெட் ஷேரையும் வந்து இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ டபுள் டிஜிட்ல தான் இருக்காங்க. பட் அந்த டபுள் டிஜிட்ட வந்து இன்னும் மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க போல. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கன்சாலிடேட்டட். ஸோ எல்லாமே வந்து தனித்தனியா பார்த்தோம். பேசஞ்சருக்கு தனியா பார்த்தோம். கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு தனியா பார்த்தோம். அடுத்து ஜாகுவார் லேண்ட் ரோவருக்கு தனியா பார்த்தோம். ஸோ இதான் அவங்களோட மெயின் பிசினஸேவும். ஸோ இப்போதைக்கு டோட்டலா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ப்ராஃபிட்ல இருக்காங்க. இவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருக்காங்க. ஸோ இங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்கு. அவங்க ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம கடைசியா பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஃபார் த அட்ரிபியூட் டூ த கம்பெனி அப்படின்னு இருக்கும். ஸோ இதான் வந்து 3924 crore. ஸோ ஃபோக்கஸ் ஆன் செகண்ட் ஹால்ஃப். ஸோ செகண்ட் ஹால்ஃப்னா இவங்க ஃபைனான்ஷியல் இயர் செகண்ட் ஹால்ஃப பத்தி பேசுறாங்க. ஸோ H1, H2 அப்படின்னு இருக்கும். ஸோ H1, H2னா Q1ம் Q2வும் H1 அப்படின்னு சொல்லுவாங்க. Q3யும் Q4ம் பார்த்தீங்கன்னா வந்து H2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹால்ஃப் இயர்லி ஃபர்ஸ்ட்டு, ஹால்ஃப் இயர்லி செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ செகண்ட் ஹால்ஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த செகண்ட் ஹால்ஃப் பார்த்தீங்கன்னா H2 வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ குவார்ட்டர் 3யும், குவார்ட்டர் 4ம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து டீமர்ஜர் வந்து கூடிய சீக்கிரத்தில வந்துரும். அக்டோபர் 2025க்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டீமர்ஜர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடியே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிளும், அதே மாரி பேசஞ்சர் வெஹிக்கிளும் தனித்தனியா பிரிக்க போறோம் அப்படின்ட்டு. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ல பார்த்தீங்கன்னா, குரோத் அவ்வளவா இருக்காது. கம்மியா இருக்கும். பட் பேசஞ்சர் வெஹிக்கிள்ல பார்த்தீங்கன்னா வந்து குரோத் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, அதில வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் 2025க்குள்ள வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்துரும். அதாவது டீமர்ஜர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் வருதா வரலையா வரண்டு வந்துரும் தான் நினைக்கிறேன். ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கன்க்ளூஷன் வந்து எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. ஏன்னா, எஸ்டிமேட் பண்ண நம்பரும் பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவா இருக்கு. மேனேஜ்மென்ட் கமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ நாங்க எல்லாமே குரோத் பண்ணுவோம். பாசிட்டிவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து அதாவது நாளைக்கு இல்ல. மண்டே மண்டே பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டாடா மோட்டார்ஸ்ல இருந்து. பட் நம்ம இன்னொன்னு என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாரிஃப். ஸோ ட்ரம்போட டாரிஃப் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நிஃப்டி 50 ஓரளவுக்கு நல்லாவே கீழ கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1% கிட்ட வந்து ஃபால் ஆயிருக்கு நிஃப்டி 50. ஸோ இப்போதைக்கு அந்த 1% வந்து நிஃப்டி 50 ஃபால் ஆயிருக்கு. ஸோ அந்த ப்ரெஷரும் இருக்கும். ஸோ டாடா மோட்டார்ஸ் மேல ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ட்ரம்போட டாரிஃப்னால. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.